இன்று நாம் வாழ்க்கையில் முதல் முறையாக இசை ஞானி இளையராஜா அவர்கள் 3 மணி நேரம் உங்களுக்காக பாடவிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இதுவரை தமிழகம் கண்டதில்லை. இந்த நிகழ்ச்சியை ராஜ் டிவி மூலமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களும் காணவிருக்கிறார்கள். அதிகம் பேசாமல் நேர நிகழ்ச்சிக்கு போயிடுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் லக்ஷ்மண் சுதி குழுவின் சார்பிலும் ராஜ் டிவி சார்பிலும் வருக வருக என்று மறுபடியும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலை இசை ஞானியின் புதல்வி நேஷனல் அவார்டு வினர் பவதாரணி அவர்கள் துவக்கி வைத்து பாடவிருக்கிறார்கள். பவதாரணி அவர்களை முதல் பாடலை பாட வருமாறு அழைக்கிறேன்.
शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमभि अतस्त्वाम् आराध्यां हरिहर विरिञ्चादिभिरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमहृतपुण्यः प्रभवति जननी जननी जगन्नी जननी जननी जगम्यगम जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगम्यगम जननी 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 ஒரு மான் மழுவும் சிறுகூன் பிறையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடவாகத்திலே நின்ற நாயகியே இடவாகத்திலே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜனனி ஜனனி பரிபூரணினி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தொழும் பூங்கழலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை
லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள் பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீடமும் நீ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் 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 நீ ஜனனி ஜனனி ஜெகமே ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜெகமே ஜனனி 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 ஜெகமே ஜனனி ஜனனி ஜெகமே கடந்த ஒரு மாத காலமாக எனக்கு குரல் ஸ்டுடியோவில் வேலை செய்யும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக பண்ணிட்டு இருந்தேன். பாடுறதே சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினால குரல் எல்லாம் கட்டி போயிருந்தது. இன்னைக்கு எப்படி பாட போறோம்னு நினைச்சு வந்தா உங்களுடைய ஆர்வம் குரலை வாங்கி கொண்டது. குரல் வந்து விட்டது உங்களுடைய ஆர்வத்தின் காரணம். சரி சரி சரிகா சரிகா சரிகபா சரிகபா சரி சரிகபகரி சரிகா சரி சரிகபகரி சரிகா சரி சரிகபகரி சரிகா சரி சரிகபகரி சரிகா அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே 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 சுகம் பல தரும் தமிழ் பா சுகம் பல தரும் தமிழ் பா சுவையோடு கவிதைகள் தா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அப்படி இல்லம்மா தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே
தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம். தமிழிசையே தனி இசையே ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து மறந்து போகும். மறந்து மறந்து போகும். ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து ஊன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும். பூங்குயிலே என்னோடு தமிழே நாடும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பொன்னல் பொன்னல்ல பூவல்ல பொருளல்ல செல்வங்கள். கலைப்பலவும் பயில வரும் அறிவு வளம் பெரும். என் நினைவும் கனவும் இசையே இசை இருந்தால் மரணம் ஏது. என் மனதில் தேன் பாய தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. சுகம் பல தரும் தமிழ் பாயோடு கவிதைகள் தமிழே நாளும் நீ பாடு. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. அதாவது உங்களுடைய பாடல்களை கேட்கறதோடு மட்டுமல்லாமல் எனக்கும் இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டத்துக்கும் தெரியாத சில விஷயங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். தெரியாத எவ்வளவு இருக்கு. நீங்கள் முதலில் இசையமைத்த பாடல் எது? அது ரொம்ப சிம்பிள். இது தெரியாத விஷயம். 1960 17 வயசு. அப்போ அதுக்கு முன்னாடி வேற பாடல்களுக்கு நான் இசையமைத்தேன் என்றாலும் கூட நான் இசையமைத்த முதல் பாடல் என்று சொல்லக்கூடியது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நேரு மறைந்த பொழுது அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே ஒரு பாடல் தினத்தந்தியில் வெளியாயிருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அவர்களுடன் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் பகுதியிலே கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிகழ்ச்சிகளை கேன்சல் செய்துவிட்டு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அந்த பாடலை நாம் இசையமைத்தால் எப்படி இருக்கும் என்று
முயற்சி செய்து பார்த்தேன். அதை கேட்டுவிட்ட அண்ணன் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு நடத்தி விடலாம் என்று சொல்லிவிட்டு அத்தனை கச்சேரியும் நாங்கள் நடத்தி வந்தோம். என்னையே பாட வைத்தார்கள் அந்த கச்சேரியிலே. அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் தினத்தந்தியில் வெளியாயிருந்தது. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே, அம்மம்மா என்ன சொல்வேன் என்று எழுதியிருந்தார். அதற்கு அந்த 17 வயது சிறுவன், சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, நேரிய பார் கூரிய விழிகள் எங்கே, குறுநகைதான் போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே, அம்மம்மா அம்மம்மா என்ன சொல்வேன், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணல் ஒரு டக்கா மட்டும் வாசிங்க, டேப் நடமாது. அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருக விட்டார், தீய சொல் சொல்லாவாயே தீயிலே கருக விட்டார், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ, யாரிடத்து போயுரைப்போம், யார் மொழியில் அமைதி கொள்வோம், யாரிடத்து போயுரைப்போம், யார் மொழியில் அமைதி கொள்வோம், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார். இதுதான் நான் முதலாக மேடையில் இசையமைத்து பாடிய பாடல். 17 வயசுல தினத்தந்தியில படிச்சது இப்படி நெட்ரு பண்ணி பாடுறீங்களே, இவ்வளவு வருஷம் ஞாபக சக்தி, இந்த லிரிக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பாதிச்சிருக்கும் அந்த பாட்டு? அது என்னுடைய ஞாபக சக்தியின் பெருமை அல்ல. தயவு செய்து நீங்கள் எல்லாம் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாடல் ஒருவன் நினைவுபடுத்துகின்ற அளவிலே, அவனுக்கு நினைவு இருக்கின்ற அளவிலே அந்த பாடலுடைய அமைப்பு என்னுடைய நெஞ்சிலே குடிகொண்டதே தவிர என்னுடைய ஞாபக சக்தியின் திறமையால நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், ரொம்ப விஷயங்களை மறந்துட்டேன். ஞாபக சக்தி என்பது என்ன? உங்களை நினைக்க வைக்க வேண்டும், அந்த பாடல் நினைக்க வைக்க வேண்டும். அவையாரனுடைய பாடல் நினைவு இருக்கிறதால், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் நேதினியில் இட்டார் வரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொன்னாலே அது அவள் பாடலின் பெருமை நம்ம நெஞ்சில் வந்து குடிகொண்டது. ஞாபக சக்தி எல்லாம் உங்க ஞாபக சக்தி எல்லாம் எந்த ஒரு எதுக்கு உபயோகப்படும்? சரி, நீங்க முதல்ல எழுதின பாட்டு அப்படி கேட்கறீங்களா? அது கேளுங்க.